தேவன் எங்கும் இருக்கிறார்ன்றதுக்கு யோனா கதையை காட்டிலும் பெஸ்ட்டு கதை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. டிக்கெட் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் பயணம் சொல்கிறாங்க, அதை பற்றி வாசித்து பாருங்கள். சிலர் சொல்கிறாங்க யோப்பாவிலிருந்து தர்ஷீஸ்ங்கிற பட்டணத்துக்கு போகிறான், அதுக்கு ஸ்பெயின் கிட்ட இருக்குதான் பாருங்கள். அது கிட்டத்தட்ட 1 வருஷம் பயணம் ஆகுமா. அது வழியிலெல்லாம் நின்று பயணிகளை பிக்கப் பண்ணி லக்கேஜ் எல்லாம் அனுப்பப்படுகிற பொருட்களை எல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுமா கிட்டத்தட்ட. அவ்வளவு நீண்ட பயணம். ஏன்னா கத்தரை விட்டு ஓடும்போது தூரமாக ஓடிடலான்னு பார்க்குறான். கத்தர் சொல்கிறா நினிவேக்கு போகணும். நினிவே பட்டணம் ஒரு பொல்லாத பட்டணம், ரொம்ப மோசமான ஆட்கள் இருக்கிற இடம். அவனுக்கு போக விரும்பலை. இன வேறுபாடு, அந்த இனத்தையே பிடிக்கல அவனுக்கு. உலகத்திலேயே எவனுக்கும் அந்த நினைவேக்காரனில் பிடிக்கல. ஏன்னா அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், மற்றவர்களை கொல்லுகிறவர்கள், அழிக்கிறவர்கள், அப்படிப்பட்ட ஒரு அகங்காரிகள் அவர்கள். அவளை யாருக்குமே பிடிக்காது, யோனாவுக்கும் பிடிக்காது. அங்கே போய் என்னத்தை அவங்களை மனம் திரும்புன்னு சொல்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே கோபத்தில் தூரமாக ஓடி போகலான்னு போகிறான். கப்பலில் ஏறினா அங்கே இருக்கிறார் ஆண்டவர். இவன் தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சு இவனை தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறாங்க, அங்கே இருக்கிறார். அங்கே மீனை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் இவனுக்காக. இது மாதிரி காரியத்துக்கு தான் அங்கேயும் இருக்கிறார். எனக்கு எத்தனை பேர் தெரியுமா? தப்பான கெட்ட இடங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இங்கேயே நான் சந்திச்சிருக்கிறேன். இந்த தேசத்திலே, இந்த ஊர்லேயே நான் சந்திச்சேன். தப்பான இடங்களில் தப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவளை தொட்டிருக்கிறார். மீனுக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போயாச்சு. அவன் நினச்சான்ப்பா இனிமே அவர் அவ்வளோதான், நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாது. கடைசியில் மீன் வயிற்றுக்குள்ளே வந்துட்டோம், நம்ம வேணால் போய் சேர்ந்துடலாம், அந்த நினைவுக்கு போகிறதுக்கு சாகலாம் அப்படின்னு யோசிப்பான். ஆனால் கர்த்தர் அங்கே இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார். ஏன்? அவனை உணர்ந்து வெளியே விடுறதுக்காக. திடீர்னு பார்க்குறான், மீன் வாந்தியில் கிடக்கிறான். கரையில் கண்டுபிடிச்சிட்டான், இவர்கிட்ட தப்பி போகவே முடியாது.